நாலாவது ராசி பேர் சுகராசின்னு பேர். ஆனால் நல்ல வீடு கட்டி கொடுத்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கடகராசி அன்பர்கள் குறைஞ்சபட்சம் அதிகபட்சம் இதுதான் நினைப்பாங்க. அவங்க லைஃப்பில் செட்டில்மெண்ட்டை யோசிப்பாங்க. நீங்கள் எல்லா ராசியை விட கடகராசிக்கு ஒரு வித்தியாசமான குணாதிசயங்கள் இருக்குது. அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அந்த ஸ்பேஸ் வந்து கணவராக இருந்தாலும், மனைவியாக இருந்தாலும், குழந்தைகளாக இருந்தாலும், அம்மாவாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் சர்டன் ஸ்பேஸுக்கு மேலே அவங்கள உள்ளே வந்தால் குழம்பிடுவாங்க. இந்த குழப்பத்தை தீர்க்கறதுக்கு ஒரே ஒரு தெய்வம். அந்த தெய்வம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அற்புதமான தெய்வம். லைஃப் சேஞ்சிங் பிளேஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அடுத்ததாக இருக்கக்கூடிய ராசினியர்கள் பார்த்திங்கன்னா கடகராசி. ஸோ இவங்க எந்த கோவில் போய் வழிபடணும்? கடகராசி காலபுருஷ தத்துவத்துக்கு 4th ராசி. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, 4th பேர், 4வது ராசி பேர் சுகராசின்னு பேர். சுகம்னா ஒரு மனிதனுக்கு இடம், வீடு. நமக்கு என்ன நீடுன்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? துணி, சாப்பாடு, இருக்கும் இடம், தங்கும் இடம். இந்த பேசிக் நீட்ஸ் லைஃபுக்கு தேவையா இல்லையா? ஒரு அம்மாவாக இருந்தால் பையன்கிட்ட என்ன எதிர்பார்ப்பாங்க? நீ மாதம் சம்பளம் வாங்குற, இந்த அம்மான்னு சொல்லிட்டு ஒரு 2000 பணம் கொடுத்தான்னா, மாதம் 1,00,000 ரூபா வாங்குற, இந்த அம்மா ஒரு 10,000 வச்சுக்கோன்னு கொடுத்தா அந்த அம்மாவுக்கு பெரிய சந்தோஷமாகுமா? பேசிக் நீடு அந்த பையன் கொடுத்தான்னா போதும். அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நல்ல வீடு கட்டி கொடுத்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கடகராசி அன்பர்கள் குறைஞ்சபட்சம் அதிகபட்சம் இதுதான் நினைப்பாங்க. குறைஞ்சது அதிகபட்சம் இதுதான் நினைப்பாங்க. அவங்க லைஃப்பில் செட்டில்மெண்ட்டை யோசிப்பாங்க. அந்த செட்டில்மெண்ட்டுக்கு நீ அதுக்கெல்லாம் தகுதி இல்லைன்னு யாராவது ஒருத்தர் சொல்லி பார்க்கட்டும், அவங்களால அதை ஜீர்ணிக்கவே முடியாது. இப்போ கடந்த அஷ்டம சனியில் அத்தனையும் வேதனைப்பட்டிருப்பாங்க. தன்னோட இயல்பு டேலண்ட் டு த கோர் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்கக்கிட்ட. டேலண்ட் டு த கோர். அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்குமா? நீங்கள் எல்லா ராசியை விட கடகராசிக்கு ஒரு வித்தியாசமான குணாதிசயங்கள் இருக்குது. அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அந்த ஸ்பேஸ் வந்து கணவராக இருந்தாலும், மனைவியாக இருந்தாலும், குழந்தைகளாக இருந்தாலும், அம்மாவாக இருந்தாலும், பாட்டி, தாத்தா, சித்தப்பா, சித்தி, அக்கா, தங்க, தம்பி, அண்ணன், யாராக இருந்தாலும் சர்டன் ஸ்பேஸுக்கு மேலே அவங்கள உள்ளே வந்தால் குழம்பிடுவாங்க. ஓகே, எல்லாத்தையும் அவங்க சரியாக பண்ணிகிட்டு இருக்கிறது பூரா குழப்பப்பட்டு விட்டுருவாங்க. அவங்கள என்னென்னா ஃப்ரீயாக விடணும். அவங்க இயல்பில் விடணும். கடகராசி அன்பர்கள் நீங்கள் வேணால் கமெண்ட்ஸில் பாருங்கள், எஸ்ன்னு தான் நிறையா பேர் சொல்லுவாங்க. ஆமாம், ஏன்னா அவர்களுக்குன்னு ஒரு தனி இயல்பு இருக்குது. அதுக்கு சந்திரன் தான் அதிபதி. நான் சொல்கிறது புரியுதா? அவங்கக்கிட்ட ஒரு பக்தி இருக்குது, அவங்கக்கிட்ட ஒரு நேர்மை இருக்குது, அவங்கக்கிட்ட ஒரு விதமான குட் குவாலிட்டிஸ் இருந்துருக்கு. அதே சமயத்தில் அவங்க நல்லவங்ககிட்டையும் பழகுவாங்க, எதிர்மறையான ஆள்கிட்டையும் பழகுவாங்க. எல்லா விஷயத்தையும் அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க. ஒரு நேரத்தில் கெட்ட வழியில் போனால் அப்படியே சேஞ்ச் பண்ணி தன்னைத்தானே பின்னாடி இழுத்துட்டு வந்து, நம்ம இல்லை இப்படி போகக்கூடாது, நம்ம நல்லவங்களாக மாறணும்னு சொல்லிட்டு தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அனுபவம் மிக்கவங்க கடகராசி அன்பர்கள். அதே மாதிரி அவங்களுக்குள்ளே ஒரு டீச்சர் இருப்பாங்க, உள்ளுக்குள்ளேயே ஒரு வாத்தியார் உட்காந்துருப்பார். இது பண்ணு, இது பண்ணாதேன்னு சொல்லிட்டு அவங்க மனசு ஒன்று பிரதிபலித்து கொண்டே இருக்கும். இதெல்லாம் கடகராசி. இந்த இயல்புக்கு என்றைக்காவது ஒரு நாள் ஒரு குறை ஏற்பட்டது, இந்த இயல்பு நடக்கலை அப்படின்னா அவங்க குழப்பத்தின் உச்சகட்டத்துக்கு போவாங்க. இந்த குழப்பத்தை தீர்க்கறதுக்கு ஒரே ஒரு தெய்வம் இருக்குது. அந்த தெய்வம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அற்புதமான தெய்வம். லைஃப் சேஞ்சிங் பிளேஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல. அந்த கடகத்துக்கு அதிபதி யார்? சந்திரன். இந்த சந்திரன் வந்து நீர் இருக்கும் இடம். அதாவது பூமியில் அந்த தெய்வம் இருக்குது, பூமிக்கு அடியில் அந்த தெய்வம் இருக்குது, அந்த நிலம் அந்த இடத்துல இருக்குது, கடல் அந்த இடத்துல இருக்குது. அந்த தெய்வத்துக்கிட்ட போகும்போது இறங்கி போவோம், வரும்போது ஏறி வருவோம். அப்பேற்பட்ட கோயில் வந்து யார் அப்படின்னா திருச்செந்தூர் செந்திலாண்டவர், திருச்செந்தூர் முருகப்பெருமான். கடகராசி அன்பர்கள் செந்திலாண்டவரை தரிசனம் பண்ணால் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரும். ஓகே சார், திருச்செந்தூர் முருகன் வந்து எல்லாத்துக்குமான ஒரு தெய்வம் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். பொதுவாகவே முருகப்பெருமானுடைய வழிபாடு அப்படிங்கிறது கௌமாரம்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு வழிபாட்டு முறைகள் இருக்குது. விநாயகருக்கு வழிபாடு பண்ணுறது கானாபத்தியம்னு சொல்லுவாங்க. சிவபெருமான வழிபாடு பண்ணுறது சைவம்னு சொல்லுவாங்க. பெருமாளுக்கு வழிபாடு பண்ணுறது வைணவம். அம்பாளை வழிபாடு பண்ணுறது சாக்தம். முருகப்பெருமான வழிபாடு பண்ணுறது கௌமாரம். இந்த கௌமார வழிபாடுங்கிறது சாதாரண வழிபாடு கிடையாது. இன்றைக்கி உலக பக்தர்கள்னு சொல்லுவாங்கள்ல, அதில் விநாயகப் பெருமானை வழிபடுபவர்கள் நிறையா இருப்பாங்க. அதே மாதிரி உலக பக்தர்கள்னு சொன்னால் யாரெல்லாம் தமிழராக இருக்கிறோ அத்தனை பேரும் பார்த்திங்கன்னா முருகனை வழிபடுவாங்க. ஏன்னா தமிழ் கடவுளாக முருகப்பெருமான். இன்றைக்கி ஹிமாலயாஸில் பார்த்திங்கன்னா கார்த்திகேயன் திருக்கோயில் இருக்குது. எல்லா ஊர்கள்லேயும் முருக பக்தர்கள் அதிகம். தைப்பூசம் பார்த்திங்கன்னா மலேசியாவில் பத்திகேஃபில் பார்த்திங்கன்னா முதுகில் அழகு குத்திண்டு அவ்வளோ சிறப்பாக வழிபாடு பண்ணுறாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஆலயங்கள் 12 ராசி, இந்த ராசிக்குண்டான கஷ்டங்கள் என்ன,
இந்த ராசி என்னென்ன ஒரு ஒரு சின்ன சின்ன இதில் படுறாங்க, அதுக்கு இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் லைஃப் மாறுமா அப்படின்னு 12 கோயில் முருகப்பெருமானுடைய கோயிலில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே சார். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது முருகர் எல்லா இடங்கள்லையும் இருக்கார். எல்லா இடங்கள்லையும் ஒரு அனுபவம், வித்தியாசமான அனுபவம். நான் வந்து வருஷத்துக்கு 3 முறை ஆறுபடை கோயில் போவேன். அந்த ஆறுபடை கோயிலில் நிறைய நம்மளுடைய தெரிந்தவர்கள் அன்பர்கள்லாம் கூட்டிகிட்டு போவேன். அப்படி போகும்பொழுது சென்னையிலேருந்து ஆரம்பித்து ஃபஸ்ட்டு திருச்செந்தூர் போவோம். திருச்செந்தூர்லேருந்து அப்படியே திருப்பரங்குன்றம், அப்படியே ஒவ்வொரு கோயிலாக வருவோம். நீங்கள் ஒவ்வொரு கோயிலையும் உட்காந்து நல்ல தியானம் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு கோயிலையும் ஒவ்வொரு அனுபவம், ஒவ்வொரு கோயிலையும் ஒவ்வொரு விதமான சக்தி, ஒவ்வொரு விதமான ஒரு இயக்கம், ஒவ்வொரு விதமான மாறுதல், ஒவ்வொரு விதமான அனுபவத்தை முருகப்பெருமான் கொடுக்குறாரு. நான் பழனியில் போய் உட்கார்ந்து போகர் சித்தர் சந்நிதியில் போய் உட்காரும் பொழுது ஒரு விதமான உடல் மாற்றமும் ஒரு விதமான உணர்வுகளும் மாறும். அதே சுவாமி மலையில் உட்காரும்போது வேறு விதமான தன்மைகள். என் கூட வந்தவங்க கல்யாண விஷயத்துக்காக வந்திருக்காங்க. கல்யாணம் ஆகணும், இந்த மாதிரி கோயிலுக்கு போய்ட்டு திருப்பரங்குன்றம் போகிறோம், சுவாமிக்கு மாலை வாங்கி சாத்துறோம். கரெக்டாக 3வது மாதம் அவங்களுக்கு நிச்சயமாகிறது. அதே சமயத்தில் திருச்செந்தூருக்கு போகிறோம், தீராத பிரச்சனைமா, அவங்க வேலையில் சாதாரண பிரச்சனை இல்லை, கொடுமையான பிரச்சனை. அவர் சொல்கிறார், சார் உங்கள் கூட நாங்கள் திருச்செந்தூர் வரோம். உள்ள திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு வெளில வராங்க. கரெக்டாக 2 மந்த்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே வேலை இருந்த இடத்துல அவங்கள திருப்பி கூப்பிட்டு நல்ல நிலையில் இப்போ ராஜா மாதிரி இருக்காருன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நல்லா இருக்கார். இதெல்லாம் என்ன அதிசயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சன்னிதானம் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துதுமா. கிருபானந்த வாரியார் வந்து ரொம்ப அழகாக சொல்லுவார், வயலூர் முருகப்பெருமானை சொல்லாத இடமே கிடையாது. அவருக்கு அத்தனை முருகர் கோயிலும் அத்துப்படி. ஆனால் வயலூர் எம்பெருமானை எல்லா இடங்கள்லையும் போய் சொல்லுவார். அந்த எம்பெருமானை கூடவே கூட்டிகிட்டு போவார். அந்த மாதிரி ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய மாற்றத்தை தந்தவர் முருகப்பெருமான். கண்டிப்பாக. காஞ்சி மகாபெரிவர் வந்து ஒரு தடவை தன்னுடைய சிஷ்யர்களோட போகிறாங்க. அப்போது யானை மேலே, அப்போல்லாம் அந்த காலத்தில் யானை மேலே வச்சு கூட்டிகிட்டு போவாங்க. கூட்டிகிட்டு போகும்பொழுது எல்லாரும் கூட இருக்கிறவங்கெல்லாம் அந்த வரும்போதெல்லாம் சொல்லிட்டு வருவா, பெரியவாவுடைய அனுகிரகத்தில் நாங்கள் கூடவே எப்பவுமே இருப்போம், எங்கள் உயிர் இருக்கிற வரைக்கும் கூட இருப்போம், இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அவர் அதை கேட்டுட்டே வரும்பொழுது என்ன ஆகிறது, ஒரு இடத்துல இப்படி போகும்போது யானை வந்து குழியில் இறங்குது. ஒரு குழியில் இறங்கும்போது ஒரு ஆட்டம் ஆடும்ல, யானை லேசாக தடுமாறினோடனே நின்னவங்க பூரா செதறி அடிச்சுட்டு ஓடி இருக்காங்க. செதறி அடிச்சுட்டு ஓடினோடனே டப்புன்னு அவர் என்ன பண்ணுறார், முருகா அப்படிங்கிறார். அப்போது மகாபெரிவா வந்து அவரே சிவஸ்வரூபம். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள், அவர் பூஜை பண்ணுறது சந்திரமௌலீஸ்வரர். அவர் இருக்கிற இடம் காஞ்சிபுரம். இப்போ காமாட்சி அம்பாள் அங்கே இருக்கார். அவருக்குன்னு குலதெய்வம் ஒரு தெய்வம் இருக்குது. ஆனாலும் ஏன் முருகாங்கிற ஞாபகம் வந்துடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் ரொம்ப கஷ்டம் வரும்போது, ரொம்ப வலி இருக்கும்போது, ரொம்ப வேதனை இருக்கும்போது ஃபஸ்ட்டு அம்மானு கூப்பிடுவோமா, அடுத்தது கதறி அழுத அப்பான்னு அழுவோமா, 3வது யாரை செய்வோம்னா நம்ம இஷ்ட தெய்வத்தை கூப்பிடுவோமா, 4வது தான் மற்ற தெய்வங்களை நாம் வந்து வழிபடுவோம் அப்படின்னு மகாபெரிவா வந்து சொன்னார். அந்த மாதிரி முருகன்கிற வழிபாட்டுக்கு, முருகன்கிற நாமத்துக்கு ஏதோ ஒரு குடுப்பினை, நாம் 2 பேரும் உட்காந்து இதை பேசுகிறோம், இந்த குடுப்பினையே அவன் அருளால் இருந்தால் தான் முடியும். அதுதான் அப்பேற்பட்ட அந்த அற்புதமான விஷயத்தை இன்றைக்கி 12 ராசிக்கும் எடுத்து பார்க்க. கண்டிப்பாக சார். அதாவது வந்து ஆறுமுகனை அருளிடும் தினமும் அனுதினமும் ஏறுமுகமே அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. முருகனை நினச்சாலே வந்து தினசரி ஏதோ ஒரு முன்னேற்றத்தை நோக்கி கண்டிப்பாக நம்ம போயிட்டே தான் இருப்போம்.